Hi students, நம்ம இந்த வீடியோல பேசிக் ஜியோமெட்ரிக்கல் ஐடியாஸ் பார்க்க போறோம். நமக்கு ஒரு பாலிகன் கொடுத்துட்டு இதோட வெர்டிசஸ் என்னென்ன, இதோட சைட்ஸ் எழுதுங்க, இதோட டயகனல்ஸ் எழுதுங்க, இதோட அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எழுதுங்க, அந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வெர்டிசஸ் அப்படின்னா இந்த கனெக்ட் பண்ணியிருக்க இந்த டாட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த டாட்ஸ் தான் ஆக்சுவலாக வெர்டிசஸ். அதாவது ஏன்றது ஒரு வெர்டெக்ஸ், பின்றது ஒரு வெர்டெக்ஸ், சி, டி, இ இதில் அஞ்சு வெர்டெக்ஸ் இருக்குது. 5 சைடு இருக்குது, 5 வேர்டெக்ஸ் இருக்குது. வேர்டெக்ஸ்னா ஒரே ஒரு ஆல்ஃபபெட் தான் எடுத்து எழுதணும். 2 ஆல்ஃபபெட்டை சேர்த்து எழுதுனா அது வேர்டெக்ஸ் ஆகாது என்றைக்குமே. சைட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன்ற வேர்டெக்ஸையும் பின்ற வேர்டெக்ஸையும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணியிருக்குல்ல, அதுதான் சைடு. அப்போ சைட்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஏ, பி அப்படின்றது ஒரு சைடு. 2 ஆல்ஃபபெட்டை சேர்த்து சொன்னால் அது சைடுன்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி பியும் சியும் ஒரு சைடு, சியும் டியும் கூட சைடு தான், டிஇ ஒரு சைடு, இ அண்ட் ஏ கூட சைடு தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆல்ஃபபெட்டாக சேர்த்து எழுதுனா அதை தான் வந்து சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஆங்கிள்ஸை 2 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று, இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இப்படி எழுதலாம். ஆங்கிள் ஏன்னு சொல்லலாம், இது ஆங்கிள் பின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா வேர்டெக்ஸுமே இந்த மாதிரி போட்டுட்டு இல்லை மெஷர் ஆஃப் ஆங்கிள் சிடி இந்த மாதிரி எம் போட்டாலும் ஆங்கிள் தான். இந்த மாதிரி வெறும் இந்த எல் ஷேப்பில் போட்டாலும் அது ஆங்கிளோட ரெப்ரசன்டேஷன் தான், ஆங்கிள் இ இப்படி கூட சொல்ல முடியும். இது வந்து பேசிக்காக எழுதுறது. இதில் இன்னும் டீட்டெயிலாக டினோஷன் மாதிரி எழுதுங்க ஆங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ இந்த ஆங்கிள் ஏ வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லைனுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இது வந்து ஆர்ம்ஸ் ஆஃப் தி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்க ஆர்மோட பேர் என்னன்னா இஏ, இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக ஏபி. இஏபி அப்படின்னு நம்ம எழுதணும்னா அது வந்து இந்த ஆங்கிள் ஏவை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆங்கிள் இஏபி இப்படி எழுதணும். இது வந்து ஒரு ஆங்கிளை குறிக்குது. இப்போ இந்த பின்ற ஆங்கிளை வந்து பியில் ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிளை குறிக்கணும்னா இந்த ஆர்மும் சேர்ந்து தான் எழுதணும். இதோட பேர் என்ன அப்படின்னா இந்த லைனோட பேர் ஆக்சுவலாக இந்த சைடு வந்து ஏபி, இந்த சைடு வந்து பிசி. ஏபி பிசின்னு வருதுல, பியில் தானே ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, பி தானே அப்போ 2 தடவை ரிப்பீட் ஆகுது, அதை தான் நம்ம சென்டரில் போடணும். அப்போ இந்த ஆங்கிளோட பேர் ஏபிசி. ஏன் மேம் சிபிஏன்னு எழுதக்கூடாதான்னு கண்டிப்பாக எழுதலாம், ரெண்டுமே ஒரே ஆங்கிளை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் சிஏ எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா பிசிடின்னு சொல்லணும். ஏன்னா இப்படி வந்திருக்கு பாருங்க ஆங்கிள், இங்கேருந்து வந்து சி வழியாக டிக்கு போகுது, அதனால பிசிடி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பிசிடி அப்படின்னு எழுதுனா இந்த ஆங்கிளோட ரெப்ரசன்டேஷன். இந்த ஆங்கிளை எழுதணும்னா சிடிஇ அப்படின்னு எழுதணும். சிடிஇ அப்படின்னு எழுதலாம். இயை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா டிஇஏ இல்லைன்னா ஏஇடி. எந்த ஆங்கிளை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆல்ஃபபெட் சென்டரில் வர்ற மாதிரி எழுதணும். ஸோ டிஇஏ அப்படின்னு எழுதுறது இந்த கடைசி ஆங்கிளோட ரெப்ரசன்டேஷன். இதுலேயே ஆங்கிள்ஸில் 2 விதமான ஆங்கிள்ஸ் கேட்பாங்க. ஒன்று அட்ஜசன்ட் ஆங்கிள், அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் ஆங்கிள் கேட்பாங்க. அட்ஜசன்ட் அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம். இப்போ ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் அட்ஜசன்ட், ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் ஏஇயும் கூட அட்ஜசன்ட், ஏன்னா பக்கத்தில் இருக்காங்க. இந்த சி வந்து ஏக்கு எதிரில் போயிருந்தனால இதெல்லாம் வந்து ஆப்போசிட்ல சொல்லுவாங்க. இப்போ இந்த டயக்ராமில் எக்ஸாக்டாக 4 சைடு இருந்தால் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஆப்போசிட் எழுத முடியும். இந்த ஃபிகரில் நம்மளை அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிகரில் அட்ஜசன்ட் சைட்ஸ் எது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்ஜசன்ட்னா பக்கத்தில். ஸோ சைட்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த 5ம், ஏபின்றது ஒரு சைடு, பிசின்ற சைடு, இந்த 5மே வந்து சைடு தான். இதில் எதெல்லாம் வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு கேட்டிங்கன்னா ஏபியும் பிசியும் அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட்னாலே 2 சைடோட பேர் எழுதணும். ஏபி அண்ட் பிசி, ஏபியும் பிசியும் அட்ஜசன்ட், ஏயும் பியும் அட்ஜசன்ட்டாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இப்போ பிசி அண்ட் சிடி அப்படின்னு எழுதலாம். பிசியும் சிடியும் இதை கண்டினியூ பண்ணி பக்கத்தில் வர்றவங்க தான் வந்து அட்ஜசன்ட். சிடியும் டிஇயும், அப்போ வந்து சிடி அண்ட் டிஇ இப்படி எழுதணும். ஏதாவது 2 சைடை சேர்த்து எழுதணும், அது பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது 2 எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம். அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னா பக்கத்தில் வர்ற ஆங்கிள், ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி. ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் அட்ஜசன்ட், பக்கத்தில் இருக்கு. இயும் ஏயும் கூட அட்ஜசன்ட் தான், ஆங்கிள் இ அண்ட் ஆங்கிள் ஏ அப்படின்னு எழுதுறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ சி இருக்கு, சியோட அட்ஜசன்ட் ஆங்கிள் யாருன்னா இப்போ டி சொல்லிக்கலாம். சி அண்ட் டி ஆர் அட்ஜசன்ட், சியும் பியும் கூட அட்ஜசன்ட் தான். ஸோ பி அண்ட் சி கூட அட்ஜசன்ட் ஆங்கிள் தான். பக்கத்தில் இருக்க ஆங்கிள் எடுத்து எழுதுனா அவங்கள தான் நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இப்போ சர்க்கிள் பார்க்கலாம். இது மாதிரி சர்க்கிளோட பேசிக் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் என்ன, டயாமீட்டர் என்ன, அதோட கார்டு என்ன அப்படின்னு கேட்குறது. ரேடியஸ் அப்படின்றது ரேடியை அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது ஒரு சர்க்கிளுக்கு நிறைய ரேடியஸ் வரைய முடியும். ரேடியை அப்படின்றது ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம், நிறைய ரேடியஸ் எழுதுங்கன்னு அர்த்தம். இப்போ ஓலேருந்து பார்க்கும்போது ஓலேருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் இந்த லைன் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த லேயர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ்.
இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க எந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்து ரேடியஸ் தான். இப்போ ஓலேருந்து ஏ ஒரு ரேடியஸ், ஓலேருந்து பி ஒரு ரேடியஸ், ஓஏன்றது ரேடியஸ், ஓபின்றதும் ரேடியஸ், ஓசின்றதும் ரேடியஸ் தான், ஓடின்றது கூட ரேடியஸ். ஏன்னா எல்லாமே சென்டர்லேருந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. டயாமீட்டர்னா என்ன அப்படின்னா சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிருக்க ஒரு கம்ப்ளீட் லைன் செக்மெண்ட். சர்க்கம்ஃபரன்ஸில் 2 பிளேஸில் தொட்டிருக்கணும், சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிருக்கணும், அதுதான் டயாமீட்டர். ஸோ ஏலேருந்து பிக்கு போகிற லைன் தான் என்னோட டயாமீட்டர். அப்போ ஏபின்றது டயாமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. கார்டுனா என்னென்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை 2 பாயிண்டில் தொட்டிருக்கிற லைன் செக்மெண்ட். சிலேருந்து டிக்கு ஒரு லைன் போயிருக்கு, அப்போ கார்டு வந்து சிடி தான். ஏபி சொல்ல முடியாதுன்னா கண்டிப்பாக ஏபி கூட ஒரு கார்டு தான். இருக்கிறதுலே லாங்கஸ்ட் கார்டை தான் வந்து டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. டயாமீட்டர் கூட ஒரு கார்டில் தான் சேரும், ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸை 2 பாயிண்டில் தொட்டிருக்கிறதுனால. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்காக கேட்குற கொஸ்டின். இது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குறது ஆர்க். இதிலே மைனர் ஆர்க்குன்னு ஒன்று கேட்குறாங்க, மேஜர் ஆர்க்குன்னு ஒன்று கேட்குறாங்க. மைனர் ஆர்க், மேஜர் ஆர்க், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு போர்ஷன் தான் வந்து ஆர்க். இப்போ பாருங்களேன், இந்த சிஇடி இந்த இடத்துல ஒரு ஆர்க் இருக்கு, சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து மைனர் ஆர்க். சிஇடின்றது வந்து மைனர் ஆர்க். ஆக்சுவலாக ஆர்க் வந்து இப்படி ஒரு பார் மாதிரி இப்படி போடுவாங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை, இப்படி ஆர்க் மாதிரி போடுவோம், இதுதான் வந்து மைனர் ஆர்க். ஒரு மேஜர் ஆர்க் எழுதுங்கன்னா சிஏபி எழுதலாம், டிபிஏ எழுதலாம், நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம். கொஞ்சம் லாங்காக பெருசாக வர்றது வந்து உங்களோட மேஜர் ஆர்க். இப்போ சிஏபி அப்படின்ற ஆர்க் எடுத்தோன்னா அது நம்மளோட மேஜர் ஆர்க். சர்க்கிளில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்னா சர்க்கிளோட செக்டார். செக்டார்ன்றது என்னன்னா ஒரு சர்க்கிளை 2 ரேடியஸும் ஒரு ஆர்க்கும் கனெக்ட் பண்ணுற போர்ஷன். இந்த நான் இப்போ ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து ஆக்சுவலாக ஒரு செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டுக்கு நேம் எழுதுங்க. சரி, செக்டாருக்கு பேர் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓசிஇடி, இந்த 4 ஆல்ஃபபெட்டையும் சேர்த்து எழுதணும். இது குட்டியாக இருக்குதுன்னா அதை வந்து நம்ம வந்து மைனர் செக்டார்னும், இந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை வந்து மேஜர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். செக்டார் செக்மெண்ட் நம்ம பெரிய கிளாஸஸில் படிப்போம். சின்ன கிளாஸில் ரேடியஸ், டயாமீட்டர், கார்ட், மைனர் ஆர்க், மேஜர் ஆர்க் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஈஸியாக படிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சர்க்கிளின்னு ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு பேர் செக்மெண்ட். செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டும் ஒரு ஆர்க்கும் ஒரு கார்டும் ஒரு போர்ஷனை கவர் பண்ணிச்சுன்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 2 ரேடியஸ் லைனும் ஒரு ஆர்க்கும் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த போர்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். செக்டார், செக்மெண்ட், இந்த போர்ஷன் தெரிஞ்சால் சர்க்கிளோட எல்லா போர்ஷனையும் நம்மளால கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட முடியும். அவங்க என்ன ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆல்ஃபபெட் வச்சே கண்டிப்பாக நேம் கொடுங்க. ஒரு சர்க்கிளில் வந்து எத்தனை கார்ட்ஸ் வரைய முடியும், ஹவு மெனி கார்ட்ஸ் ஆர் பாசிபிள்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபைனைட்லி மெனி கார்ட்ஸ் வரையலாம். இந்த மாதிரி லைன்ஸ் நிறைய வரைஞ்சிட்டே போகலாம். இப்படி கூட வரையலாம், ஏன்னா கார்டு கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி வரைஞ்சா கூட அதுக்கு பேர் கார்டு தான். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி கார்ட்ஸ் நம்மளால் வரைய முடியும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.